ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 25, 26, 27 இந்த டேட்டில் வந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற நியூஸை இப்போ ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 24th, அதாவது நவம்பர் 24th வந்த ஒரு டேட்டா. நாளை அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு. அப்போது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தை நவம்பர் 26, 1949 இந்த டேட்டில் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிக்கிறாங்க. எழுதி முடிச்சுட்டு அது ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வருது. இந்த டேட்டை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அப்படி இருக்கும்போது நடைமுறைக்கு வந்த இந்த நாளை நம்ம கொண்டாடுற விதமாக 75 ஆண்டுகள், அதாவது 1949 வந்துச்சு. இப்போ 2024ங்களா, அப்போ மொத்தமாக 75 வருஷம் ஆகுதுங்களா. இந்த 75 வருஷத்தை கொண்டாடுற விதமாக நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எல்லா ஸ்கூல், காலேஜ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட்டோட எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அரசியலமைப்போட ப்ரியாம்பிள், அதாவது முகப்புரைன்னு சொல்லப்படுற ப்ரியாம்பிளை படிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, 75வது தின கொண்டாட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா 75 வருஷம் ஆகுது. இதை கொஸ்டினாக கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நியூஸ் பாருங்கள். டெல்லியில் 11/12 வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜனவரி 11-12 தேதிகளில் இளம் தலைவர்கள் மாநாடு, பாரதத்தோட இளம் தலைவர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. இது சிம்பிளாக சொன்னோன்னா ஒன்றும் இல்லை, யங்ஸ்டர்ஸ், அதாவது இளைஞர்களை வச்சு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன், அதாவது அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்க போகுது. அவ்வளோதான். மற்றபடி வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதில் இம்பார்ட்டன்ட்டு சுவாமி விவேகானந்தாவோட 162வது பிறந்த நாள் தினம். விவேகானந்தாவோட 162வது பிறந்த தினம் ஜனவரி 12. நம்ம என்னவோ கொண்டாடுறோம்னா தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடிட்டு வரோமா, தினத்தை இளைஞர்கள் தினமாக கொண்டாடி வரோம். அந்த நாளில் இன்னும் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வேறு எதுவும் இல்லை. அடுத்து தேசிய மாணவர் படை, அதாவது என்சிசி தினம் எப்போன்னு பார்த்தோன்னா நவம்பர் 24. இது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்சிசி வந்து நவம்பரில் வரும்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தேசிய மாணவர் படை தினம் என்றைக்குன்னு பார்த்தோன்னா நவம்பர். ஓகேங்களா, அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. அடுத்து இன்னொரு டேட்டா இருக்குது. கயானா போயிருந்தார்ல பிரதமர் மோடி, கயானா போயிருக்கும்போது ஒரு அதிபரை சந்தித்தார், கயானாவோட அதிபர். அவரும் பார்த்திங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவரோட பேர் இர்ஃபான் அலி. இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதும், சும்மா ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. கூற்று காரணத்தில் கேட்டால் ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்தியா இத்தாலிய பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி எந்தெந்த நாட்டுக்கு இடையில் கூட்டு பயிற்சி நடந்துச்சுன்னு பேரை வச்சு கேட்கலாம், அல்லது இந்த பேரை கொடுத்துட்டு தரங்கணி, இந்த எக்ஸசைஸ், அதாவது மிலிட்ரி எக்ஸசைஸ், இது வந்து கடற்படை எக்ஸசைஸ். கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS தரங்கினி, இந்த பேர் ஞாபகம் வச்சுங்க. INS தரங்கினி எந்த நாட்டோட கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டாங்கன்னு கேட்டலாம். ஆன்சர் என்னென்னா இட்டாலி. அப்படி இல்லாட்டி இட்டாலியும் இந்தியாவும் இணைந்து செய்த கடற்படை பயிற்சியின் பெயர் என்னன்னு கேட்கலாம். என்னென்னா எந்த கப்பலை வச்சு பண்ணாங்கன்னு கேட்கலாம். என்னென்னு பார்த்தோன்னா INS தரங்கினி அப்படின்ற கப்பல் கூட தான் இந்த கூட்டு பயிற்சி பண்ணாங்க. எந்தெந்த நாடுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. INS தரங்கினி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் INS தரங்கினி இந்தியா இட்டாலி பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி, இல்லது இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் இடையில் நடைபெற்ற கூட்டு பயிற்சி எதை சார்ந்ததுன்னு கேட்கலாம். விமானத்தை சார்ந்ததா, கப்பலை சார்ந்ததா, அந்த மாதிரி கொஸ்டினும் வரலாம். இதுக்கு என்னென்னா பாய்மர கப்பல் சார்ந்த பயிற்சி, கூட்டு பயிற்சி. அதுக்கடுத்து தான் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இதில் இருக்கிற ஒரு டேட்டா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் எந்த வருஷம்னா 2016. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40% குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதாவது 40% குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றி அவர்களுக்கான அரசு பணியில், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் டேட்டா இல்லை.
அடுத்ததாக அரசமைப்பு ஏற்பு தினம். இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 1949 நவம்பர் 26 அரசமைப்பு சட்டம் நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்படி 1950 ஜனவரி 26 அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. அவ்வளோதான். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாலிட்டி கொஷின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த டேட்டாவும் பிரதமர் மோடிக்கு வாஷிங்டனில் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருதுன்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 18 அவார்டு கொடுத்துருக்காங்க, +1 இது மொத்தமாக சேர்த்தா 19 அவார்டு. எங்கன்னா வாஷிங்டனில் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அவார்டு. அடுத்ததாக இது பாருங்கள். இதில் இந்த நியூஸ் பேப்பரில் என்ன தெரிஞ்சுக்கன்னா, இது உள்ளே இருக்கிற கருத்துக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லையா, அரசியல் சார்ந்த கருத்துக்கு போக தேவையில்லை. நமக்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கால் பண்ண வேண்டிய உதவி மைய எண்ணுன்னு பார்த்தோன்னா 181. எக்ஸாமில் இது அடிக்கடி ஒரு சில டைம் கேட்குறாங்க. எஸ்ஐ மாதிரி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கான உதவி மையம். குழந்தைகளுக்கான உதவி மையம்னா குழந்தைனா 1098, பெண்கள்னா 181. குழந்தைகளுக்கான உதவி எண்ணுனா 1098, பெண்களுக்கான உதவி எண்ணுனா 181. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்ததான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். கூற்று காரணத்தில் டிஎன்பிசிலையும் சரி மற்ற எக்ஸாம்ஸ்லையும் சரி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இது நோட்ஸாக கூட எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம். அவங்களுக்கான சேவை மையத்துக்கு பேர் என்னென்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த ஸ்கீம் பேர் விழுதுகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்காக என்ன மையத்தை தொடங்கியிருக்காங்கன்னு கேட்கலாம் கொஷின். என்ன மையம்னு பார்த்தோன்னா விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்காக தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன, மையத்தின் பெயர் என்னன்னு கேட்கலாம். ஆன்சர் என்னென்னா விழுதுகள். அடுத்ததாக பாருங்கள், இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா சென்னை சோழிங்கநல்லூரில். ஊர் பேர் கேட்க கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் பார்த்திங்க, சென்னை சோழிங்கநல்லூரில் கண்ணகை நகரில் திங்கட்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இதில் இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன சேவைகள் வழங்குறாங்கன்னு பார்த்தோன்னா மொத்தம் 6 சேவைகள் வழங்குறாங்க. இயன்முறை, செயல்முறை, கண் பார்வை, அளவியல், செவித்திறன் பயிற்சி, சிறப்பு கல்வி, உளவியல் என 6 வகையான மறுவாழ்வு சேவைகளை இந்த மையத்தின் மூலமாக வழங்குறாங்க. அதுக்கடுத்ததாக இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட குறிப்புப்படி என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளோட நலனை, இந்த மையம் எதுக்காகன்னு பார்த்தோன்னா மாற்றுத்திறனாளிகளோட நலனை காக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வுக்காக ஒரு துறையை உருவாக்கியது யாருன்னா கருணாநிதி அவர்கள். இதுவும் கொஷினாக கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கென தனியாக ஒரு துறையை உருவாக்கியது இந்தியாவிலே யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. அதுக்கடுத்தது பாருங்கள், அவர்கள் உரிய மரியாதையுடன் வழங்கின மாற்றுத்திறனாளிகள்னு பேரே வச்சது யாருன்னு பார்த்தோன்னா இவர் தான். ஸோ இந்த 2 பாயிண்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூற்று காரணத்தில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலிமா வேறு என்னென்ன இது சேவைகள் வழங்குறாங்கன்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க. இப்போது பேருந்திலையும் பயணச்சலுகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விழுதுகள் யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகள் சேவைகளுக்கான ஒரு மையத்தோட பேர், ஒருங்கிணைந்த மையம். இது மூலிமா 6 சேவைகளை வழங்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு தனியாக ஒரு துறையை உருவாக்குனது யாருன்னா கருணாநிதி அவர்கள். அடுத்ததாக மாற்றுத்திறனாளின்ற சொல்ல அறிமுகப்படுத்தணும் அவர் தான். இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விழுதுகள் எதற்கான ஸ்கீம்னு கேட்டால் ஜஸ்ட்டு சொல்ல தெரிஞ்சால் கூட போதும், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த அரசமைப்பு சட்ட தினம், நேற்று நியூஸ் இது. அரசமைப்பு சட்ட தினத்தின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி முகப்புரை இணைக்கப்பட்ட கடிதத்தை, அதாவது நம்ம படிக்கிற பிரியாம்பிள் முகப்புரை அதை அடங்கிய கடிதத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. அது காலை 11 மணிக்கு எல்லாரையும் வாசிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் நியூஸ் இல்லை. அடுத்ததாக இன்னொரு
இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா தான் இதுவும். இது என்னன்னு பார்த்தோன்னா, இது நியூஸ்குள்ளே போக வேண்டாம், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது தேவையோ அது மட்டும் படித்தா போதும். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் விழிப்பு வாரம் எப்போன்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் தான் நவம்பர் 29ஆம் தேதி வரை. அப்போது நவம்பர் 22லேருந்து 29 வரைக்கும் இது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு வாரம். எப்போனா நவம்பர் 22 to 29. அப்புறம் வேறு என்ன இதில் டேட்டா இருக்குன்னா, பள்ளி மாணவர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுக்கும் செயல்பாடுகளை கட்டணமில்லா தொலைபேசி. இதுக்கு முன்னாடி பள்ளி குழந்தைகளுக்கு என்ன பார்த்தோம்னா 1098 பார்த்தோமா. இப்போது பாலியல் வன்முறை தடுக்க வேறு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 14417. இந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, தொலைபேசி எண் இது. அடுத்து வேறு என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 181. இது வந்து பெண்களுக்கு, இது பெண்களுக்கு, இது குழந்தைகளுக்கு. அதுக்கடுத்து இது பார்த்தோன்னா 14417ன்றது வந்து பாலியல் வன்முறை தடுக்கும் செயல்பாட்டுகளாக கட்டணமில்லா தொலைபேசி. அப்போ இதுவும் குழந்தைகளுக்கு. 181ன்றது பெண்களுக்கு. இந்த 3 நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு வாரம் நவம்பர் 22 to 29. இந்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களிடையே ஒருங்கிணைப்பு. இது என்ன டாபிக்னு பார்த்தோன்னா, அரசியலமைப்பு தினம் நேற்று கொண்டாடணும், அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் இது. ஜனநாயகத்தோட 3 தூண்களாக, டெமோக்ரஸியோட 3 தூண்களாக எதை சொல்லுவோன்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நிர்வாகம், அடுத்ததாக பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம், மூணாவதாக நீதித்துறை. இது 3 தான் 3 pillars ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். இதை பற்றினது தான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் உயிர்ப்புடன் விளங்கும் முற்போக்கு ஆவணம் என்று யாருன்னா திரௌபதி முர்மு, இந்திய குடியரசுத் தலைவர், அவங்க சொல்லியிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கூற்று யார் சொன்னதுன்ற மாதிரி கூட கேட்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்து கூட கேட்கலாம். நமக்கு தெரியும், அரசியலமைப்பு சட்டம் 1946 நவம்பர் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னா குடியரசு தினமாக இப்போ எல்லாம் கொண்டாடிட்டுருக்கோம். அதோட 75வது தினமாக, 75வது ஆண்டா இப்போ இந்த வருஷத்தை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இதை தான் சிறப்பாக கொண்டாடணுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழக அரசு சார்பிலும் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்தாங்க இதுக்காக. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நமது அரசமைப்பு நமது சுயமரியாதை, நமது சுயமரியாதை என்ற பெயரில் ஓராண்டு கொண்டாட்டத்தின் தொடக்கம் எப்போனா இப்போ கொண்டாடியிருக்காங்க. இப்போ இந்த வருஷத்தோட என்னென்ன கொண்டாடியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஓராண்டு இதை வந்து கொண்டாட போகிறாங்க. அதுக்கு என்ன தலைப்பில் கொண்டாட போகிறாங்கன்னா, நமது அரசமைப்பு நமது மரியாதை. இதை பாருங்கள், நமது அரசமைப்பு நமது மரியாதை என்ற பெயரில் ஓராண்டு கொண்டாட்டத்தோட தொடக்கமாக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக வேறு என்ன இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டன்னா, மக்களவை தலைவராக இப்போ யார் இருக்காருன்னா ஓம் பிர்லா இருக்கார். ஓகேங்களா? அடுத்ததாக வேறு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோன்னா, பாலிட்டி ரிலேட்டடான டேட்டாஸ் இதில் நிறையவே இருக்குது. இந்த பேராகிராஃபை பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக யார் இருந்ததுன்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் தெரியும், ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அடுத்ததாக டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் இருந்தார். அடுத்ததாக ஆலோசகராக யார் இருந்தார்னு பார்த்தோன்னா BN ராவ் இருந்தார். அடுத்ததாக செயலர், அதாவது செக்ரட்டரியேட்டாக யார் இருந்ததுன்னா HVR ஐயங்கார். இவங்க 4 பேரை பற்றின டீட்டெயில்ஸை பாலிட்டியில் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு டேட்டாஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணும்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வேறு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முகப்புரையில் என்னென்ன இருக்குதுன்னு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நம்ம அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட மற்ற நாட்டிலேருந்து தான் நிறைய விஷயத்தை எடுத்திருக்கோம். மொத்தம் 60 நாட்டிலேருந்து டேட்டா எடுத்திருக்கோம். 64 லட்சம் செலவாச்சு. எழுதி முடிக்க 2 வருஷம் 11 மாதம் 13 நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட இந்த அரசியலமைப்பு எழுதி முடிக்க ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறைய திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு 2473 திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருத்தி நவம்பர் 26 1949 நவம்பர் 26
1949 இந்த டேட்டில் சமர்ப்பிக்கிறாங்க. இது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுது. இது ஜனவரி 26, 1950 கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை தான் நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு வரும். இதுதான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. அதேமாதிரி நவம்பர் 26, 1949 அப்போவே சில சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் முழுமையாக நடைமுறைக்கு வந்தது தான் ஜனவரி 26, 1950. இந்த டேட்டை தான் நம்ம நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினமாக இப்போ எல்லாம் கொண்டாடிட்டு வரோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, வங்கக்கடலில் இப்போது தமிழ்நாட்டில் புயல் உருவாகிருக்கு. என்ன பார்த்தோன்னா பென்ஜால் புயல், இங்கிலீஷில் பென்ஜால் புயல். இதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்குலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு யார் பேர் வச்சாங்கன்னா பார்க்கலாம். இது யாருன்னா சவுதி அரேபிய அரசு தான் இந்த பென்ஜாலுக்கு பேர் வச்சுருக்காங்க. பென்ஜால் என்ற பேரை பரிந்துரை பண்ணது சவுதி அரேபியா அரசு. அடுத்ததாக தகவல் ஆணைய காலி பணியிடங்கள், அதாவது CIC சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், இவரோட காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது. அதை நிரப்ப சொல்லி கோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனைன்னு வருதுன்னா, இத்தனை பேர் நியமிக்காமல் இருக்கிறதால நிறைய வேக்கன்சி இருக்கான். அதை இன்னும் நிரப்பாமல் இருக்கிறதால தகவல் அறியும் உரிமை சட்டம் RTA ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 முறையாக செயல்படலை. ஏன்னா முக்கியமான தலைவர்களே கமிஷனர் ஹெட்டு யாரும் இல்லாததுனால அந்த அமைப்பே செயல்பட முடியாமல் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் விதமாக காலியாக உள்ள ICI மற்றும் SCI, CIC இதுனா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், SIC இதுனா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இந்த 2 போஸ்ட், இது வந்து சென்ட்ரலுக்கு, இது ஸ்டேட்டுக்கு. இந்த 2 போஸ்ட்டையும் நிரப்புமாறு சொல்லியிருக்காங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் எடுத்துக்கிட்டோன்னா 65 வயசு அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ். 65 வயசு வரலும் அவர் அந்த பதவியில் இருக்கலாம். இவரோட நியமனத்தை யார் யார் முடிவு செய்வாங்கன்னு பார்த்தோன்னா, பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபா சபாநாயகர், இவங்கெல்லாம் பரிந்துரை பண்ணி இவரை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியமனம் யாராருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர். யார்? குடியரசுத் தலைவர். அவங்க தான் இவருக்கு பதவி பிரமாணமும் நியமனத்தையும் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும் அதே 65 வயசு தான் ரிட்டைர்மெண்ட் ஏஜ். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும் 65 வயசு தான். அதே மாதிரி தமிழகத்தில் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் மக்களவை சபாநாயகர் 3 பேர் பரிந்துரை பண்ணி கவர்னர் அவரை நியமித்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னா கவர்னர். சென்ட்ரல்னா குடியரசுத் தலைவர், ஸ்டேட்னா கவர்னர். இதுதான் இந்த 2 பேருக்கான விஷயம். அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். சத்தீஸ்கரில் 2, பீகாரில் 2, மேற்கு வங்காளத்தில் 4, ஒடிசாவில் 5, தமிழ்நாட்டில் 5. அதே மாதிரி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், இவங்களோட சென்ட்ரலில் மட்டும் இருந்தால் 10+1 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதே மாதிரி 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டேட்லேயும். இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குன்னா இத்தனை இருக்குது. சத்தீஸ்கரில் 2, பீகாரில் 1, மேற்கு வங்காளத்தில் 4, தமிழ்நாட்டில் 2 பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதனால் அந்த RTA ஆக்ட் வந்து சரியாக செயல்பட முடியாமல் இருக்குது. அதனால் சீக்கிரமாக போஸ்டிங்கை நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஒன்றும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. இதில் QR கோடு, இப்போ பேன் கார்டு எல்லோரும் வச்சுட்ருக்கல, பேன் கார்டு 2.0 அப்படின்னு ஒரு கொண்டு வர போகிறாங்க. அதில் என்னன்னா பேன் கார்டில் QR கோடு வரப்போகுது. QR கோடை கொண்டு வர போகிறாங்க. அதுதான் பேன் அட்டை 2.0. என்னன்னு கேட்கலாம். பேன் கார்டு 2.0வில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் வரலாம். என்னென்னா புதுசாக QR கோடை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க பேன் கார்டில். இது இருக்குங்களா QR கோட், இது மாதிரி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் பேன் அட்டை 2.0, பேன் கார்டு 2.0. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கலான்னா, இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நைட்டுக்குள்ளே இதுக்கான குவிஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்ததுக்கு நன்றி. வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.